நீ தொட்டு பார்க்கணும்னு நினைச்சாலே தோல் உறிஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கோ. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கூட்டம். எங்க சிங்க பெண்களுக்காக இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். பெண்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமமா வந்துட்டாங்க. சரிநிகர் சமம் என்னது முட்டாள்தனம்? எப்படி பெண்கள் ஆண்களுக்கு சமமா இருக்க முடியும்? பெண்கள் தான் முதன்மை சக்தி. ஒரு அம்மா தான் ஃபேக்ட், அம்மா தான் உண்மை. அம்மா கை காட்டுறவதான் அப்பா. அப்பான்றது ஒரு ஃபெய்த், நம்பிக்கை, உண்மை. உலகத்துல ஒரே ஒரு உண்மை இருந்ததுன்னா அது அம்மா. அதனாலதான் இந்த ஊர் பேரு தாய்நாடு, பேசுற மொழி பேரு தாய்மொழி. எங்க அக்கா தங்கச்சியை நம்பி அரசியல் வந்து நிக்கிறாரு இந்த மனுஷன். இது நேத்து தானே விமன்ஸ் டே, இன்னைக்கு கொண்டாடுறீங்களே ஐயா. வருஷத்துல 365 நாள் விமன்ஸ் டே தான். அதை கொண்டாடுறதுக்கு ஒரு நாள், அதை கொண்டாடுறதுக்கு ஒரு தலைவன், அதுக்கு ஒரு கட்சி. நாங்க வருஷம் ஃபுல்லா கொண்டாடுறோம். அதுதான் எங்க கொள்கை தலைவர்களை நீங்க பார்க்கக்கூடிய விஷயமே. பெண்களை பொருளா பார்க்கக்கூடிய அரசியல்ல பெண்கள் தான் தலைவர், பெண்கள் தான் கொள்கை. பெண்களை காப்பாற்றுவதே போற்றுவதே ஒரு கட்சியின் செயல்பாடா இருக்கும்னா அதுதான் தாவேகா. இப்போ அக்கா சொன்னாங்க சில வாக்குறுதிகளை பத்தி. ஒரு 3 வாக்குறுதி பத்தி மட்டும் நான் சொல்றேன். அண்ணன் சொன்ன 3 வாக்குறுதி. முதல் விஷயம், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஒரு இலாக்கா, ஒரு அமைச்சரவை. அது முதல்வரின், அதாவது நம்ம அண்ணன் முதல்வரான பிறகு அவரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இது எவ்வளவு ஒரு காலத்தின் தேவையா இருக்கு பாருங்க. நம்மளுடைய சரிசமம், நம்ம அம்மா அக்கா, இன்னும் சொல்லலாம் பாட்டி கூட நீ பாதுகாப்பு இல்ல. அம்மா அக்கா பாட்டி சகோதரிகள் குழந்தைகள் பேத்திகள்னு யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகமா உருவாக்கப்பட்டு, இந்த சமூகத்துல இந்த பெண்களையும் குழந்தைகளையும் காக்கிறதுக்கு ஒரு அமைச்சரவை தேவைப்படும்னா அதுதான் இந்த ஆட்சி, இந்த தீய சக்தி பண்ணிருக்கக்கூடிய சதி. இது சும்மா ஒண்ணும் அப்படியே நடக்கல. யாரோ ஒரு பொறுக்கி எங்கேயோ பண்றான், தயவு செய்து கடந்து போவாதீங்க. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சதி. அதுக்கு நான் வரேன். இதுக்கு தீர்வு என்ன? எங்க கொள்கை தலைவர்கள் கிட்டே இருக்கு. எங்களுடைய ராணி வேலு நாச்சியாரின் படை கட்டமைக்கப்படும். சும்மா இந்த திருட்டு பசங்க மாதிரி நெய்தல் படை கட்டமைச்சு துப்பாக்கி கொடுக்கறதா இல்ல. அந்த ராணி வேலு நாச்சியார் படை இந்த கூட்டத்தில் இருக்கும். யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்காது. அது எங்க இருக்கோ எப்படி இருக்கும் தெரியாது. ஒவ்வொரு ராணி வேலு நாச்சியார் படையோட டிரெஸ்லயும் கேமரா இருக்கும். யாராவது தப்பா செயல்பட்டா இல்ல, யோசிச்சாலே கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். 5வது நிமிஷம் அண்ணன் உள்ள போயிடுவாரு. அப்படி ஒரு வரைவு திட்டத்தை முதல் வாக்குறுதியை சொல்ல முடியும்னா எங்க அண்ணனுக்கு இந்த மாநிலத்து மேல இருக்க அக்கறை என்னன்னு பாத்துக்கோங்க. நம்ம மாநிலத்தை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்கன்னு யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா விரைவா தீர்வு வரதுக்கு, அதுவும் எங்க கொள்கை தலைவரே அஞ்சலை அம்மாளின் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் உடனடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு கொடுக்கப்படும். இப்படி போயிட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் குழந்தைய பாலியல் வல்கொடுமை பண்ணிட்டு எஃப்ஐஆர்ல அந்த குழந்தை பேரே லீக் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார்னே சொல்லாம போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த கதையெல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் கற்பனை கூட பண்ண முடியாது. நீ தொட்டு பார்க்கணும்னு நினைச்சாலே தோல் உறிஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்க வேண்டிய தேவையில காலத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்கன்னா இவங்க நிலைமையை பாருங்க.